ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க்கையில் நம்ம எல்லாருமே முன்னேறணும் அப்படின்னு நினச்சி தான் ஓடிட்டுருக்கோம். அப்படி ஓடக்கூடிய ஓட்டத்தில் நமக்கு மோட்டிவேஷனாக நம்ம கூட பழகுறவங்கள எடுத்துப்போம். இல்லை நம்ம படித்த புத்தகம், பிடிச்ச தலைவர்கள், அவங்கள கூட நம்ம வாழ்க்கையில் மோட்டிவேஷனாக எடுத்துப்போம். ஆனால் ஒரு 5 ஜீவனோட ஆட்டிடியூட் நம்ம எல்லாருக்கும் மோட்டிவேஷனாகவும் இன்ஸ்பைராகவும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஆமாங்க, அந்த 5 ஜீவன் வேறு எதுவும் இல்லை, கழுகு தாங்க. ஏன் நான் கழுக சொல்கிறேன் அப்படின்னா, மற்ற பறவைகளை விடவும் விலங்குகளை விடவும் கழுகோட ஆட்டிடியூட் தான் டிஃப்ரெண்ட்டாகவும் யூனிக்காகவும் இருக்கும். கழுகோட சிறந்த 7 குணாதிசயங்களும் கழுகுகிட்டேருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய பாடத்தையும் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். கழுகு எப்போதும் தனியாக தான் இருக்கும். அப்படி இல்லை, அது சொந்த இனத்தோடு இருக்கும். வேறு பறவைங்க கூட அது இருந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. உங்கள் மனநிலைக்கு யார் ஒத்து போகிறாங்களோ அவங்க கூட சேர்ந்து இருங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் வளர உதவக்கூடியவங்க கூட மட்டும் சேர்ந்து இருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் உங்கள் கனவோட பயணிக்கும்போது அதை என்கரேஜ் பண்ணுற மாதிரி ஆட்கள் கூட இருக்கும்போது தான் உங்கள் தன்னம்பிக்கை அதிகமாகும். உன்னால் இது முடியாது, நடக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட இருந்தால் நம்ம மைண்ட் செட் இன்னும் டவுனாக தான் ஆகுமே தவிர அது இன்னும் ஹை ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எப்போவும் உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக வச்சுக்கக்கூடிய ஆட்கள் கூட இருங்க. நீங்கள் உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்க கூட இருக்கிறத தவிர்த்துக்கோங்க. இது எப்போவும் உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாகவும் ஹையாகவும் வச்சுக்க உதவும். கழுகோட பார்வை ரொம்பவுமே ஷார்ப்பாக இருக்கும். கழுகோட பார்வை கூர்மை வேறு எந்த பறவைக்கும் விலங்குக்குமே கிடையாது. அது தன்னோட இறைய தூரத்துலேருந்தே குறி வச்சு அதை வேட்டையாட மின்னல் வேகத்தில் காற்றுல பாயுது. நீங்களும் கழுக போல் உங்கள் இலக்கை முடிவு பண்ணி அதை அடைய மின்னல் வேகத்தில் பாயுங்க. நீங்கள் என்ன செய்ய நினைக்கிறீங்களோ அதில் ஃபுல் ஃபோக்கஸ்டாக இருங்க. அதை அடைய மின்னல் வேகத்தில் பாயுங்க. கழுகு அதோட இறையை வேட்டையாடுற மாதிரி நீங்கள் உங்கள் வெற்றியை வேட்டையாடுங்க. கழுகு எப்போதும் இறந்த மிருகங்கள் மாமிசங்களை சாப்பிட்றதில்ல, உயிருள்ள மிருகங்களை மட்டுமே வேட்டையாடி சாப்பிடுது. நீங்களும் அது மாதிரி புது புது விஷயங்களை கற்றுக்க ஆர்வம் காட்டுங்க. புதுசாக கற்றுக்கோங்க. நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். எப்போவுமே அப்டேட்டடாக இருங்க. இது உங்களை மற்றவங்கக்கிட்ட இருந்து தனித்துவமாக இருக்கவும் உங்கள் துறையில் சீக்கிரமாக முன்னேறவும் ஹெல்ப் பண்ணுங்க. புயல் மழை வந்தால் மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கும். ஆனால் கழுகு கூட்டுக்குள்ளே போய் ஒழிஞ்சிக்கிறது இல்லை. அதுக்கு பதிலாக அது புயல் மழை காற்று இதெல்லாம் தர்ற மேகத்தை தாண்டி மேலே போய் பறக்குது. தனக்கு கஷ்டம் தர்ற புயல் மழை காற்று எல்லாத்தையும் பார்த்து மற்ற பறவைகள் பயந்த போது கழுகு மட்டும்தான் அதை எல்லாத்தையும் தாண்டி மேலே போய் பறந்து ஜெயிக்குது. உங்கள் வாழ்க்கையிலையும் இது மாதிரி புயல் அடிக்கடி வரும். நீங்களும் கழுகு மாதிரி அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. சவால்கள் தான் உங்களுக்கு வாய்ப்புகளை தரும். அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்தாலும் துவண்டு போகாமல் மேகத்தை கிழிச்சிக்கிட்டு மேலே போகிற கழுகு மாதிரி நீங்களும் அதை ஃபேஸ் பண்ணுங்கள். சேலஞ்ச் இல்லைன்னா நம்மளோட ஸ்கில்ஸ் வளராது, நம்ம க்ரோ ஆக முடியாது. கழுகு தன் துணையுடன் சேர்கிறதுக்கு முன்னாடி ஆண் கழுகோட உறுதிப்பாடு எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சோதிக்குது. அந்த சோதனையில் ஆண் கழுகு தேர்ச்சி அடைஞ்சாதான் அது ரெண்டும் ஒன்று சேருது. நாமளும் நம்ம லைஃப்பில் நம்ம கூட்டாளியாக இருக்க விரும்புகிறவங்க எந்த அளவுக்கு அர்ப்பணிப்பும் ஈடுபாடும் கொண்டு இருக்காங்கன்னு நம்ம கண்டுபிடிக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, தொழில் வாழ்க்கையிலும் சரி ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு பிஸ்னஸ் தொடங்க போகிறோம் அப்படின்னாக்கா நம்ம கூட பார்ட்னராக சேர்கிறவங்க எந்த அளவுக்கு அந்த பிஸ்னஸில் ஈடுபாடோடையும் உறுதிப்பாடோடையும் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இது நம்ம அந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் ஆகிறதுக்கும் ஃபெயிலியர் ஆகாமல் இருக்கிறதுக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். பெண் கழுகு தனது குஞ்சுகளுக்கு கூட்டை கவனமாக கட்டுது. குஞ்சுகள் பறக்க தயாராகும்போது கூட்டில் இருக்கிற குச்சிகளை அகற்றி கூட்டில் இருக்கிற ஆறுதல் அடுக்குன்னு சொல்லப்படுற வெளியடுக்க அகற்றுது. அப்புறம் குஞ்சுகளை கூட்டில் இருந்து வெளியே ஏறிது தாய்க்கழுகு. குஞ்சுகள் பறக்க கற்றுக்கிற வரைக்கும் தாய்க்கழுகு இதை திரும்ப திரும்ப செய்யுது. கழுகு குஞ்சுகள் பயத்தில் மறுபடியும் கூட்டுக்குள்ளே பாயும், கத்தும். ஆனால் தாய் விடாமல் மறுபடியும் இதை செய்யுது. பார்க்குறவங்களுக்கு இதை கொடுமையான விஷயமா தெரியலாம். ஆனால் தாய்க்கழுகு இது குஞ்சுகள் பறக்கிற வரைக்கும் இந்த விஷயத்தை திரும்ப செய்யுது. பிறகு குஞ்சுகள் பறக்க கற்றுக்குது. குஞ்சுகளாக இருந்தது கழுகுகளாக பறக்க ஆரம்பிக்குது. தனது சவால்களையும் வழிகளையும் தாண்டி அது மேலே பறக்க ஆரம்பிக்குது. நாமளும் அப்படிதாங்க. வாழ்க்கையில் நம்ம எப்போதும் நினச்சதை முடிக்கிற வரைக்கும் சாட்டிஸ்ஃபைட் ஆகக்கூடாது. நாம் நம்மளோட சேஃப் ஜோன்லேருந்து முதல்ல வெளியே வரணும். நம்மளோட வழிகளை பொருட்படுத்தாமல் நினச்சதை ட்ரை பண்ணால் நாமளும் சிறக விரித்து பறக்க முடியும். அது மட்டும் இல்லை, நம்ம மேலே அக்கறை கொண்டவங்க நம்ம சோம்பேறித்தனத்தை எப்போதும் என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. அவங்க செயல் இரக்கம் இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்தாலும் அது கடைசியில் நம்ம நல்லதுக்காக தான் இருக்கும் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும்.
ஒவ்வொரு கழுகும் தன் வாழ்நாளில் மறுபிறவி எடுக்குது. தன்னோட 40வது வயசில் அது வழி நிறைஞ்ச ஒரு முடிவை எடுத்தாகணும். இது மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதால அது இன்னும் 30 வருஷத்துக்கு கூடுதலாக வாழ முடியும். இந்த மாதிரி காலகட்டத்தில் அதோட அலகுகள் வலுவிழந்து போயிடுது. அதோட நகங்கள் முழுமையாக வளைஞ்சு போயிடுது. அதோட இறக்கைகள் செயலிழந்து போயிடுது. இதனால் அதால் வேட்டையாட முடியறதில்ல. வேட்டையாட முடியாததால் அது பட்டினி கிடக்குது. இப்போ கழுகுக்கு இருக்கிறது 2 சான்ஸ் தான். ஒன்று, வேட்டையாடாமல் பட்டினி கிடந்து சாகணும். இல்லை வழி நிறைஞ்ச ஒரு ப்ராசஸ் தாண்டி புதுசான ஒரு வாழ்க்கையை தொடங்கணும். கழுகு 2வது சான்ஸை தேர்ந்தெடுக்குது. பாறைகளில் கொத்தி கொத்தி தன்னோட அழகை காயப்படுத்தி முழுசாக கீழே விழ வைக்குது. கொஞ்ச நாளில் அலகுகள் வளர ஆரம்பிக்குது. அலகுகள் முழுசாக வளர்ந்த பிற்பாடு தன்னோட நகங்களை ஒன்றா பிடுங்கி எடுக்குது. நகங்கள் பிடுங்கி எடுத்த பிற்பாடு அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிக்குது. நகங்கள் முழுமையாக வளர்ந்த பிற்பாடு தன்னோட ரெக்கையை ஒன்றா பிச்சு எடுக்க ஆரம்பிக்குது. ரெக்கைகளும் முழுமையாக வளர்ந்த பிற்பாடு அது முழுமையாக ஒரு புது கழுகாக உருமாறுது. இந்த மாதிரி வழி நிறைஞ்ச ப்ராசஸை கடக்கிறதால தான் கழுகுக்கு ஒரு புதிய வாழ்க்கை கிடைக்கிது. நாமளும் நம்ம வாழ்க்கையில் அப்படி தாங்க. நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னு ஆசை இருக்குது. ஆனால் அதுக்கான வழியையும் கால அவகாசத்தையும் நம்ம கடக்க தயாராக இருக்கிறதில்ல. நம்ம வாழ்க்கையில் அடுத்த அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னா அதில் வழிகளும் தியாகங்களும் நம்பிக்கையும் விடாமுயற்சியும் கண்டிப்பாக இருக்கும். அதை தாண்டி வந்தால் தான் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீங்கள் லைஃப்பில் ரிஸ்க் எடுக்க பயப்படுற ஆளாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் லைஃப்பில் அடுத்த கட்டத்துக்கு போகவே முடியாது. ரிஸ்க் எடுத்தால் மட்டும்தான் லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவே முடியும், சக்ஸஸ் ஆகவே முடியும். இந்த 7 ஆட்டிடியூட் உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா நீங்களும் உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆவீங்க. யார் கூட இருந்தால் அவங்க மைண்ட் செட் பாசிட்டிவாக இருக்குமோ அவங்க கூட அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களை டீமோட்டிவேட் பண்ணுறவங்கள அவாய்ட் பண்ணுங்கள். உங்கள் எய்ம் என்னவோ அதில் மட்டும் சிந்தனையாக வைங்க. அதை அடைய எஃபர்ட்டை போட்டுகிட்டே இருங்க. எம்எஸ் தோனி படத்தில் வர்ற போராடாம் சாங்கில் எது வேண்டுமோ அதில் தினம் சிந்தனை, எளிதல்லவே என்றுமே சாதனை அப்படின்ற லைனை ஞாபகம் வச்சுக்கோங்க. டெய்லி புதுசாக கற்றுக்கோங்க. அப்டேட்டடாக இருங்க. உங்கள் ஃபீல்டில் உங்களை விட கில்லாடி யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி இருங்க. எந்த பிஸ்னஸோ ஒர்க்கோ இல்லை மேரேஜ் லைஃபோ உங்கள் பார்ட்னரை சூஸ் பண்ணும்போது அவங்க அதான் எந்த அளவுக்கு நம்பிக்கையான ஆளாக இருக்காங்க அப்படின்றது நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். உங்களோட சேஃப் ஜோனை விட்டு வெளியே வாங்க. இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், யூடியூப் ஷார்ட்ஸ், டிக்டாக் வீடியோஸை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. நீங்கள் சோம்பேறித்தனமாக டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்கிறத உங்கள் மேலே அக்கறை இருக்கவங்க என்றைக்குமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. கஷ்டத்தை பார்த்து துவண்டு போகாமல் அதை ஃபேஸ் பண்ண கற்றுக்கோங்க. பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே இல்லை. கடைசியாக ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க. நீங்கள் ரிஸ்க் எடுக்கலைன்னா லைஃப்பில் அடுத்த கட்டத்தை நோக்கி போகவே முடியாது. நீங்கள் ஏதோ ஒன்று ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்டு இருந்து ரிஸ்க் எடுக்க பயந்து அதை ஸ்டார்ட் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா அதை உடனே ஸ்டார்ட் பண்ணுங்கள். ரிஸ்க் எடுத்தால் தான் லைஃப்பில் அச்சீவ் பண்ண முடியும், கழுகை போல். ஸோ கழுகோட இந்த 7 ஆட்டிடியூடும் உங்களை லைஃப்பில் அடுத்த ஸ்டெப்பாக எடுத்து வைக்க ஹெல்ப் பண்ணணும்னு நம்புகிறேன். இதை மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை பார்க்குறேன். டாட்டா.